ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு காலையில் டிடிடியில் ஓப்பன் செய்திருக்கிற ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இலவசமாக பதிவு செய்துக்கோங்க. நாளை மறுநாள் காலை 10 மணி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் ஆன்லைன்லேயே நம்மளை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதை நம்மளும் பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. இல்லைனாலும் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். திருப்பதியில் சுப்ரபாதம் சேவா பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க குறிப்பாக இப்போது இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. சுப்ரபாதம் சேவாவும் இருக்குது. தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவோடு சேர்த்து மொத்தம் 4 சேவா. டிடிடி ஆப்லேயும் நீங்கள் பதிவு செய்துக்கலாம். டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்தும் பதிவு செய்துக்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதாரில் இது பதிவு செய்துக்கலாம். ரீசண்டாக நீங்கள் இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற தரிசனத்தை கிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க சாமியை அப்படின்னா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன் லக்கி டிப்லேயோ மறுபடியும் பதிவு செய்கிறதுக்கு தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட்டோட இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஆப்பில் சேஞ்சஸ் எல்லாம் செய்திருக்கிறாங்க. இது டிடிடி ஆப். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இதில் டிஸ்மிஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேவாஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவா டிப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் போகலாம். இல்லைன்னா மெயின் பேஜ்லேயே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் சைடில் 2 ஒரு இது ஃபோட்டோ போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போயிடும். இதில் கூட நீங்கள் எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா கூட வர்ச்சுவல் கியூ தான் போகும். இது இப்போ தான் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு வர்ச்சுவல் கியூ போகும். கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வர்ச்சுவல் கியூ போகாது. டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடும். சுப்ரபாதம் 120 ரூபா ஒரு டிக்கெட். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு மேக்ஸிமம் நம்ம பதிவு செய்துக்கலாம். தோமாலாவும் அர்ச்சனா சேவாவும் ஒரு டிக்கெட் 220 ரூபா. அஷ்டதல பாத பத்மாராதனா ஒரு டிக்கெட் 1250 ரூபா. ஸோ அந்த டைமிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபுல் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா 2ன்னு சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பதிவு பண்ண வேண்டாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன சேவா, எத்தனை மணிக்கு, எவ்வளோ ரூபா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் சேவா ஆல் டேட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைனா கூட பர்டிகுலர் சேவா, பர்டிகுலர் டேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். சுப்ரபாதம் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அஷ்டதல பாத பத்மாராதனா ஒரு வாரம் ஓப்பன் பண்ணல. தோமாலா அர்ச்சனா கூட எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ரிவ்யூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஏதாவது மாற்றுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மேலே எடிட் இருக்குது, அதை கொடுத்து மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. அதனால் கொடுக்கும்போதே கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. கீழே கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டோம். அடுத்து நாளை மறுநாள் காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணி 12 மணி போல் எந்த மொபைல் நம்பரில் இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதுலேயே லாகின் செய்து ஒரு 11:55க்கு 12 மணி போல் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் யார் யார் எந்தெந்த சேவாவில் அவங்க எப்படி செலக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. செலக்ட் ஆனவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாகவும் போய் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட எஸ்எம்எஸ் இமெயில் மூலமும் செக் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டும் இருக்கும் யார் யார் எந்தெந்த சேவாவில் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ட்ரை பண்ணிக்கோங்க. திருப்பதி பெருமாளை கிட்ட போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்குது. அடுத்து ஆப்பில் கூட ஃபுல்லாக மாற்றிருக்கிறாங்க, செக் பண்ணிக்கோங்க.
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே சர்வீஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட சேவா இடி கிளிக் பண்ணி கூட போய்க்கலாம். என்னென்ன சேஞ்சஸ் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. மார்ச் 30 உகாதி, தெலுங்கு வருஷப்பிறப்பு. திருமலாவில் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. இதை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம், அதாவது கோயிலை சுத்தி செய்வாங்க வருஷத்தில் ஒரு முக்கியமான பண்டிகைகள்லாம் வர்றப்போ. ஸோ அந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் கோயிலை சுத்தி செய்கிறது மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை. ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் தான் செய்வாங்க. அந்த ஃபங்க்ஷன் வரத்துக்கு முன்னாடி வர செவ்வாய்க்கிழமை. அதனால் அன்னைக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக பார்க்கக்கூடியது. கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால 24 அதோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உகாதி அன்னைக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக பார்க்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணிக்கிறதுனால 29 அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. விஐபி பிரேக் தர்ஷனில் இது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக பார்க்கக்கூடியது மட்டும்தான் மார்ச் 25, 30 கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து மார்ச் 30 உகாதி அன்னைக்கு கல்யாணோற்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல்டு. பெருமாள் சர்வபூபால வாகன சேவாவில் இருப்பார். சகசர தீபாலங்கார சேவா இருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரே தெலுங்கானா பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு உண்டான தெலுங்கானா பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு லெட்டர் கொடுக்கலாம். அதாவது திங்கக்கிழமை பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும், செவ்வாய்க்கிழமை பார்க்கறதுக்கு திங்கக்கிழமை கொடுக்கணும். விஐபி பிரேக் தர்ஷன்னா 300 ரூபாய் தர்சனா புதன்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கே கொடுத்து அன்றைக்கே சாமி தர்ஷனம் பார்க்கணும். அதாவது தெலுங்கானாவோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க டிடிடி ப்ரெஸ்ஸில். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 9 மணி போல் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதாவது கீழ் திருப்பதியில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் இன்னைக்கு உண்டானதும் நாளை அதிகாலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி நடைபாதையில் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஸ்ரீனிவாச திவ்யானகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. 1600 ரூபாயில் 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 ரூபா தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சீக்கிரமாகவே க்யூவில் நின்று வாங்கிக்கணும். ஏன்னா 50 டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. போகிறவங்க ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி 1500 ரூபா, 600 ரூபா கேஷாக வச்சுக்கோங்க. 1000 ரூபா ஹோமம் நடத்துகிற இடத்துலையும் 600 ரூபா 300 ரூபா தரிசன க்யூலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பேர் போகணும் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு, க்யூவில் நின்று போய் வாங்கிக்கலாம். ஹோமம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற அந்த ரெசிப்டில் சீல் சைன்லாம் வாங்கிட்டு திருமலைக்கு 300 ரூபா தரிசன க்யூவில் போய் அங்கே 600 ரூபா கவுண்டரில் பே பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் இதுக்கு பேர். நேரடி சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2:30 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2:30லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,824 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.84 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,674 பேர். ஸோ லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் பதிவு செய்துக்கோங்க. ஜேஷ்டாபிஷேகம் பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் இம்மிடியேட்டாக வந்துடும். ஸோ அது திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தர்ஷனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கணுன்ட்டு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.